நம்ம தமிழகத்துல இது நாள் வரையும் நம்ம திராவிடத்தை நம்ம நிறைய ஆதரிச்சு இன்னைக்கு திராவிட கட்சிகளை நம்ம ஆளை விட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அதனால வந்த விளைவுதான் இந்த நிகழ்வு எல்லாமே. இதையெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நம்ம கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் வாக்களிக்கிறது. வாக்கு பாத்தீங்கன்னா 100% வாக்கை சரியான நபருக்கு நம்ம தேர்ந்தெடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். இதற்கான ஆயத்தை வேலை செய்யுங்க. முதல்ல இந்த இளைஞர்கள் முதல்ல இந்த ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்களை முதல்ல ஆதரிச்சு போகாதீங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க அரசியல் லாபத்திற்காக, அவங்க சுய லாபத்திற்காக, அவங்களோட குடும்பத்தையும் அவங்க இதையும் வளர்க்கறதுக்காக இன்னைக்கு அவங்க அரசியல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நம்ம இளைஞர்களை தூண்டி விட்டு கொலை செய்ய சொல்றாங்க. இது அப்பட்டமா சில இயக்கங்கள்ல நடந்துட்டு இருக்கு, சில கட்சிகளும் இது நடந்துட்டு இருக்கு. நம்ம இதையெல்லாம் தவிர்த்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தமிழங்கிற ஒரு உணர்வோட நம்ம செயல்பட்டா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இளைஞர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். நீங்க போதையின் அடிப்படையில இருந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டு முதல்ல நமக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு என்ன தேவைங்கிற முதல்ல புரிஞ்சு செயல்பட்டு நீங்க ஒரு அரசியலை கற்றுக்கிட்டு அந்த அரசியல் மூலமா நீங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு மாற்றத்தை நம்ம தமிழகத்தில் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கறது என்ன மாற்ற கருத்து கிடையாது. இதை நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், பல வீடியோக்களையும் பேசியிருக்கேன், பல மேடைகள்லையும் பேசியிருக்கேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த விதமான அக்கறையும் தமிழகத்துக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம தமிழகத்தை ஆள்ற யாருன்னு பார்த்தா தெலுங்கனா தான் இருப்பான். கண்டிப்பா திராவிடம் தான் இருக்கும். அதனால நம்ம தொடர்ந்து நம் இளைஞர்களும் மாணவர்களும் அனைவரும் ஒன்னா சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளா இருக்கு. அதனால மாணவர்களே மற்றும் இளைஞர்களே மற்றும் மக்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், உங்கள் ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு படித்த இளைஞர், நல்ல மனதில் கொண்ட ஒரு இளைஞரை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்க. உங்கள் பகுதிக்கு தேவையான சில வசதிகளை செய்து தர நேதாஜி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த இளைஞர் உங்களுக்காக ஓடி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்து கிடையாது. நாங்க நேதாஜி வழியில, நேதாஜி சொன்ன அறப்போர் வழியை நாங்க காந்திஜி சொன்ன அறப்போர் வழியை நாங்க கொண்டு போறதில்லை. நாங்க என்னைக்குமே நேதாஜி வழியில போவோம், சொல்லி பார்ப்போம், கேட்க வைப்போம். இதுதான் எங்களோட தாரக மந்திரமா போயிட்டு இருக்கு. அதனால இளைஞர்களே, நீங்க உங்களால முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மளோட இயக்கத்துல ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி உங்களோட தேவைகளை நம்ம மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால அனைத்து இளைஞர்களும் உடனடியாக தொடர்பு கொள்ள 90 25 45 88 30 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு அழைச்சு பேசுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நம்ம